அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கட்டுரை யாழ்ப்பாணர். யாழை கையில் ஏந்திய அந்த பாணரை பற்றி. சிறுபாணர் பெரும்பாணர்னு சொல்லிட்டு சிறுபாணாற்றுப்படை பெரும்பாணாற்றுப்படைன்னா அவங்க பாணர் கையில் சிறிய யாழை வச்சுருக்கவன் சிறுபாணன், பெரிய யாழை வச்சுருக்கவன் பெரும்பாணன்னு தெரியும் நம்மளுக்கு. இதை தொல்காப்பியத்துலலாம் எப்படி பாணரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் இலக்கியங்களுக்கு முன்னாடி இலக்கணம் தானே, சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இலக்கணம் தானே. தொல்காப்பியத்தில் அந்த பாணரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க, அடுத்து அந்த யாழோட பாணனுக்கு என்ன தொடர்பு, அப்புறம் அதை சங்க இலக்கியத்தில் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதுனால இதுக்கு பேர் கட்டுரை யாழை கையில் ஏந்திய யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணம்னா நம்மளுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பகுதி அப்படின்றது தெரியும். அவங்கள பற்றி சொல்ல வரல. யாழ்ப்பாணர் இங்கே என்னென்னா யாழை கையில் ஏந்திய அந்த பாணரை பற்றிய செய்திகள் அடங்கியது இக்கட்டுரை. முன்னுரை. கட்டுரையோட தலைப்பு யாழ்ப்பாணர். முன்னுரை. பழந்தமிழர்கள் அவர் தம் வாழ்வில் காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்த அவர்களின் வாழ்வில் இசையும் ஒன்றிணைந்தனவாகவே காணப்பட்டது. அத்தகைய இசை கலைஞர்களுள் ஒரு சிலர் மக்களது அகவாழ்வு புறவாழ்வு, தலைவன் தலைவியரது அகவாழ்வு புறவாழ்வு என்ற இரு நிலைகளிலும் பங்கு கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். யாழ் மீட்டி பிழைப்பை நடத்தி வரும் பாணர்களாகிய இசைக்கலைஞர்கள் அக இலக்கியத்தில் தலைவன் தலைவி ஊடல் கொண்டிருந்த போது அவர்களுக்கு தகுந்த அறிவுரையை யாழிசையோடு வழங்கி அவர்களை ஊடலில் இருந்து மீட்டு இன்பம் நிலையில் ஆழ்த்தினர். அப்பாணர்களின் யாழ் இசையின் சிறப்பு பற்றி விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தொல்காப்பியத்தில் பாணர். பாணர் என்ற இசை கலைஞர் பற்றியும் அவர்களோடு தொடர்புடைய இசைக்கருவியாகிய யாழ் பற்றியும் தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் 8 இடங்களில் சுட்டியுள்ளார். இவர் அகம்புறம் என்ற இரு நிலைகளிலும் பாணர் என்ற மாந்தரை சுட்டுகின்றார். தலைவன் தலைவியின் கற்பு வாழ்வு சார்ந்த நிலையில் அவர்களிடையே கூற்று நிகழ்த்தும் பன்னிருவருள் ஒருவராக பாணர் செய்யுளியல் 182வது நூற்பாவில் சுட்டப்பட்டுள்ளார். பன்னிரு கூற்று மாந்தர்களுள் பாணரை முதலாவதாக வைத்து தொல்காப்பியர் சுட்டியிருப்பது பல இசை கலைஞர்களுள் பாணருக்கே உரிய தனிச்சிறப்பு ஆகும். வாயில்கள் பன்னிருவருளும் தலைவன் தலைவி மேல் அவர்களது வாழ்க்கையின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்ட தோழி செவிலித்தாய் பார்ப்பான் பாங்கனுக்கு பின் அடுத்த நிலையில் பாணன் வைத்து கூறப்பட்டுள்ளதும் தலைவன் தலைவியின் சிறப்பான வாழ்க்கையின் மேல் அவர்களுக்கும் பங்குண்டு என்பதையே கற்பியல் 52வது நூற்பாவலி தொல்காப்பியர் உணர்த்துகின்றார். தலைவன் கற்பில் தலைவியை விட்டு பொருள் தேடச் சென்ற நிலையில் பாணர் தன் ஊரினை விட்டு தலைவன் பொருள் தேடச் சென்ற ஊரிற்கு இடம்பெயர்ந்து சென்று அங்கு தலைவனிடம் அவன் பிரிவினால் தலைவி இன்னின்ன முறைகளில் துன்பப்படுகின்றாள் என அவள் துன்ப நிலையை எடுத்து கூறுதலும், பின் தலைவி இருக்கும் இடத்திற்கு மீண்டு வந்து வினையை முடித்துவிட்டு விரைவில் நாடு திரும்பும் நிலையில் உள்ள தலைவனின் நிலையினை தலைவிக்கு கூறுதலும் பாணர்க்குரிய செயல்களாகும் என கற்பியல் 28வது நூற்பா சுட்டுகின்றது. மேலும் புறத்திணையியலின் பாடான் திணை துறைகளில் மற்ற கலைஞர்களை ஆற்றுப்படுத்தும் கலை மாந்தர்களுள் ஒருவராகவும் பாணர் புறத்திணையில் 30வது நூற்பாவில் சுட்டப்படுகின்றார். தொல்காப்பியத்தில் யாழ். தொல்காப்பியத்தில் யாழ் என்ற சொல்லாட்சி 3 இடங்களில் பயின்று வந்துள்ளது. அகத்திணையியலில் கருப்பொருளை பற்றி கூறும் பொழுது தெய்வம், உணவு, தொழில் என வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவையான பொருட்களை கருப்பொருட்களாக சுட்டி வரும்பொழுது அதில் பறை, யாழ் என்ற 2 இசைக்கருவிகளை பற்றியும் தொல்காப்பியர் சுட்டி வந்திருப்பது இசையோடு ஒன்றியிருந்த அக்கால தமிழரின் வாழ்வை அறிய முடிகின்றது. இவ்விரண்டு இசைக்கருவிகளுள் யாழ் என்ற இசைக்கருவியை தொல்காப்பியர் திருமண முறைகளை பற்றி கூற வருகையில் அன்பின் ஐந்திணைக்குரிய திருமண முறையாவது மறையோரின் திருமண முறைகள் 8னுள் யாழினை கையில் ஏந்தியபடியே இணை பிரியாது திரியும் காந்தருவரின் மனமுறையோடு ஒத்தது என கூறுகின்றார். தொல்காப்பியரின் இக்கூற்றிலேயே தமிழர் வாழ்வோடு யாழ் இசை இணைத்து சுட்டப்படுகின்றது. களவியல் 1வது நூற்பாவில் இந்த செய்தி சுட்டப்பட்டுள்ளது. மற்றொரு நூற்பாவில் யாழோர் என, களவியல் 16வது நூற்பாவில் திருமண முறையையே ஐநிலமும் பெறும் என்று சுட்டுகின்றார். அக இலக்கியத்தில் யாழிசை பாணர்.
சங்க அக இலக்கியங்களான நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய 5 நூல்களிலும் பாணர்கள் பற்றியும் அவர்களின் யாழிசை பற்றியும் 63 பாடல்களில் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் நற்றிணையில் 12 பாடல்களும், குறுந்தொகையில் 12 பாடல்களும், அகநானூற்றில் 4 பாடல்களும், கலித்தொகையில் 1 பாடலும் என அமைந்துள்ளன. எனினும் ஐங்குறுநூற்றில் நெய்தல் திணையில் தலைவனன் வாயிலாக தலைவியிடம் சென்ற பாணனுக்கு மறுமொழி கூறுவதாக பாணர் குரைத்த 10 என 10 பாடல்களும், 141 முதல் 150 வரை உள்ள பாடல் முல்லைத்திணையில் வாயிலாக சென்ற பாணன் தலைவி தோழியிடம் மொழிவதாக 481 முதல் 490 வரை உள்ள 10 பாடல்கள் பாணன் 10 என்ற பெயரிடப்பட்டுள்ளதும் அகவாழ்வில் பாணர் பெற்ற இடத்தை புலப்படுத்தும். இவ்விரண்டு திணை செய்திகள் தவிர்த்து ஐங்குறுநூற்றில் பிற திணைகளிலும் யாழிசை தொடர்பான 13 பாடல்கள் 48, 49, 100, 407, 458, 82, 410, 43, 47, 139 ஆகிய பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. எனவே சங்க அக இலக்கியத்தில் பாணரை பற்றி அதிக பாடல் ஐங்குறுநூற்றில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. யாழிசையும் மழைத்துளியும். வினை முடித்து மீளும் தலைமகன் தான் வந்த வினையை வெற்றியுடன் முடித்த பின்னரே பாசறையில் தலைவன் தலைவியை பற்றி எண்ணம் கொள்கிறான். அப்போது தன் தேர்ப்பாகனிடம், பாகனை, கார்காலம் வந்துவிட்டது, அதற்கு அறிகுறியாக தான் இரவு மழை பெய்தது. அம்மழையானது பாணன் மீட்டும் யாழிசையின் இனிமை போல ஒரே சீராக இடியும் மின்னலுமின்றி தொடர்ந்து பெய்தது என அகநானூற்றில் 374வது பாடலில் ஆதலால் நாம் விரைந்து தலைவியை காண செல்வோம் என்கின்றான். இத்தலைவன் இப்பாடலில் பாணனின் யாழிசையை மழைக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளான். இவ்வகநானூற்று தலைவன் போலவே குறுந்தொகை தலைவனும் பாணன் படுமலை பண் என்னும் இசையை யாழிசையில் மீட்டும் ஓசை போல் மழைத்துளியானது வானத்தில் இருந்து விழுகின்றது என குறுந்தொகை 323வது பாடலில் சுட்டுகின்றான். வினைமுற்றி மீண்ட தலைவன் தலைவியை பெற்ற பின் மழை பெய்ததால் அம்மழையை உலகிற்கு ஆணியாக பலர் தொழ பலவை நிலையி குன்றின் கோடு தோறு ஏயினை உரை இயரோ பெருங்கலி எழிலி படுமலை நின்ற நல்யாழ் வடி நரம்பு எளியி அன்ன உரையினை முழவின் மண் ஆர் கண்ணின் இம்மன இமரும் வனந்து ஒளி கூந்தல் மாயோள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாயோளோடு புணர்ந்து இனிது நுகர்ந்த சாரல் நல்வூர் விரவுமலர் ஊதிப்ப வீசி இரவு பயில் பொழிந்த உதவியோயே. நல்யாழின் இசையை போல மழை இருந்ததென, தலைவியோடு இருக்கும்போது மழை நல்யாழின் இசையை போல பெய்ததென தலைவன் வாழ்த்துகின்றான் மழையை. அது நற்றிணை 139வது பாடலில் இவ்வாறு வாழ்த்துகின்றான். யாழிசையின் இனிமை. ஐங்குறுநூற்று தலைவி ஒருத்தியை பற்றிய புலவர் சுட்டும் பொழுது அவளது குரலானது பாணனின் யாழிலிருந்து தோன்றும் இசையை விட இனிமையானது என 100வது பாடலில் சுட்டுகின்றார். இவரின் இக்கூற்றிலிருந்து பாணனின் யாழிசையானது இனிமை வாய்ந்தது என்பது பெறப்படுகின்றது. மேலும் சிற்றின்பம் காரணமாக பரத்தையரை நாடிவிட்டு தலைவியிடம் இன்பம் தூக்க வரும்பொழுது தோழி தலைவனை தடுக்க, அப்பொழுது தலைவன் தனக்கு பரத்தையர் எவரையும் தெரியாது எனச் சுட்ட, அதற்கு மறுமொழி கூறும் தோழி, நீ பரத்தையர் சேரியிலிருந்து வரும் வழியில் பாணனின் யாழிசை புது தேனை அருந்திய வண்டுகள் இமிரும் ஓசை போன்றிருப்பது உன் காதில் விழவில்லையா என நற்றிணை 30வது பாடலின்படி வினவுகின்றாள். யாழிசை போல் இன்பம். தன் மகளின் கற்பு வாழ்க்கையை காணச் சென்ற செவிலிக்கு அங்கு தலைவி அமர்ந்திருக்க, தலைவனும் அவள் புதல்வனும் மாலை பொழுதில் கட்டிலில் படுத்திருக்க, தலைவன் மார்பில் புதல்வன் ஊர்ந்து விளையாடும் பொழுது அவனது மழலை மொழியும் அதனை கண்ட தலைவன் தலைவியின் நகையும் என அம்மகிழ்ச்சியான நிகழ்வு செவிலிக்கு பாணனின் யாழிசையை கேட்கும் தோறும் பெரும் இன்பம் போல இருந்ததென செவிலி நற்றாயிடம் ஐங்குறுநூறு 410வது பாடலில் கூறுகின்றாள். இசை என்பது காமத்தை மிகுவிக்க கூடியது. பாணர்கள் தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருக்கையில் தங்களின் யாழை இயக்கி பாடும் நிகழ்வுகளும் அகவாழ்வில் உண்டு. இங்கு ஐங்குறுநூற்று தலைவன் பாணன் இசையமைக்க அவன் நமக்காகவே இசைக்கின்றான் என உணர்ந்து
தலைவியிடம் நயந்த காதலித் தழீஇப் பாணர் நயம்படு முரற்கையின் யாத்த பயன் தெரிந்து இன்புறு புணர்ச்சி நுகரும் மென்புல வைப்பின் நாடு கிழவோனே என்ற 407வது பாடலில் 500 என்றவாறு தலைவன் கூறி இன்பம் துய்க்கின்றான். தலைவி புதல்வனை மார்போடு அணைத்திருக்க தலைவன் அவளது பின்புறத்தை தழுவியிருந்த நிகழ்வு பாணர்கள் யாழை மீட்டி இசைக்கு தயார் நிலை செய்தது போல் இனிமையுடையதாகவும் பண்புடையதாகவும் இருந்ததென கடிமணி சென்ற செவிலி 402வது பாடலில் உரைக்கின்றாள். யாழிசைத்து பாணன் வரவேண்டா. தன்னை துறந்து பரத்தேர்பால் இன்பம் துய்க்கச் சென்றுள்ள தலைவனை எண்ணி தலைவி பல நாட்களாக கண்ணுறக்கம் கொள்ளாது அழுது தவிக்க, பல நாட்களாக துயில் கொள்ளாது சோர்ந்த ஒரு இரவில் தன் புதல்வனோடு சேர்ந்து தானும் கண்ணையர பரத்தையர் வீட்டில் தலைவன் அவர்களோடு சேர்ந்து துணங்கை கூத்து ஆடும் ஒளியும் நீ பரத்தையர் வீட்டுக்கு செல்லும்போது ஒலிக்கும் தேரின் ஓசையும் என்னை வந்து தூக்கம் கொள்ளாது எழுப்பி மேலும் துயரத்தில் ஆழ்த்துகின்றன. அதையாவது நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் பரத்தையர் வீட்டில் யாழிசைத்து தலைவனுக்கும் பரத்தைக்கும் இன்பம் தந்த பாணன் இனிமேல் என்னிடம் யாழோடு தூதுவனாக வர வேண்டாம். என்னால் அதனை பொறுத்து கொள்ள இயலாது என கலித்தொகை 70வது பாடலின் மூலம் தலைவி தோழியிடம் சுட்டுகின்றாள். இதில் தலைவன் தன்னோடு இருக்கும் பொழுது யாழிசைத்து தங்களை மகிழ்வித்த பாணன் தலைவன் தன்னை விட்டு பரத்தேர்பால் சென்ற பொழுது அங்கு சென்று யாழ் வாசித்து அவர்களை மகிழ்வித்திருப்பான். இன்று திரும்ப யாழை மீட்டிக் கொண்டு வாயிலாக தன்னிடம் வருவதைக் கண்ட தலைவி தலைவனுக்கு தூதனாகிய பாணனையும் அவனது யாழிசையையும் வெறுத்து முனிவது புலனாகின்றது. யாழிசைத்து பாட வேண்டா. புதல்வனை ஈன்ற நிலையில் தலைவியிடம் இன்பம் துய்க்க இயலாத தலைவன் இன்பத்துக்காக பரத்தையரை நாடிச் செல்வது வழக்கம். அவ்வாறு சென்று இன்பம் துய்த்துவிட்டு தலைவியின் இல்லிற்கு மீண்டு வரும் தலைவன் நேரடியாக தலைவி மனைக்கு வந்து அவளிடம் உரையாடுவதில்லை. அவளின் ஊடலை போக்க சினத்தை தணிவிக்க பாணனை போகச் செய்வது வழக்கம். அவ்வாறு சென்ற பாணனுக்கு தலைவி நெய்யும் புய்யும் ஆடி மையொடு மாசுபட்டன்றே கலிங்கமும் தோளும் திதலை மென்முலை தீம்பால் பளிற்ற புதல்வர் புள்ளி புனிரு நாரும்மே வாலிலை மகளிர் சேரி தோன்றும் தேரோர்க்கு ஒத்தனம் அல்லேம் என நற்றினை 350வது பாடலில் என்றவாறு தன் இப்போதைய நிலையை கூறுகின்றாள். என்னன்னா தான் மேலே இது வீசுகிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா புதல்வர் புனிந்த பையனை பெற்ற நிலையில் உள்ளேன். ஆதலால் அந்த வாடை இருக்குமே, அந்த குழந்தை பிறந்த அந்த இது இருக்குமே அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறா. பின் பாணனே, நீ பொன்னால் புனைந்த நரம்புகளை மீட்டி பாடுவதில் வல்லவனாயினும் நீ இப்பொழுது என்னை தொழுது பாடுதல் வேண்டாம். மேலும் என் வீட்டு வாயிலில் நிற்கும் உன் தலைவனுக்கு புதல்வனை ஈன்று தளர்ந்த நான் இப்போது கூடுவதற்கு ஏற்றவள் அல்லல். ஆதலால் உன் தலைவனை என் வாயிலை விட்டு வேறு இடம் பெயர்ந்து போகச் சொல்க என்றெல்லாம் கூறி சினக்கின்றாள். என்னன்னா தலைவி திட்டுறா. நான் இப்போ தான் புதல்வனை பெற்றிருக்கேன், அதனால் அவன் என்னை தேடி வர வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி இங்கே சொல்லி இது பண்ணுறா. பாணன்ட்ட சொல்கிறா. பாணன் தலைவனுக்கு நண்பனாதலால் அவனையும் அவனது யாழிசையையும் தலைவி வெறுத்து முனிகின்றாள். பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தூதாக வந்த பாணனை அடித்து துரத்தாத குறையா தலைவி திட்டி அனுப்புகின்றாள். யாழிசைத்து பாடி தெய்வத்திடம் வேண்டல். கற்பு வாழ்க்கையில் பாணனை தன் இல்லில் நின்று யாழிசைத்து பாட வேண்டா என தலைவி வெறுக்கின்றாள். ஆனால் இப்பாணனோ அன்று களவு வாழ்க்கையில் தலைவன் பொருள் தேடச் சென்று கார்காலம் வந்ததும் மீளாத நிலையில் தலைவி வருத்தமுற்று புலம்பியால அவளது நிலைக்கு தன்னால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் தலைவியது துன்பத்தை போக்க வேண்டும் என எண்ணி செவ்வழி நல்யாழ் இசையினன் பையன கடவுள் வாழ்த்தி பையுள் மெய்நிறுத்தவர் சொல்வேன் கண்டனன் யானே
விடுவிசை புரவி வீங்குபறி முடுக கல்பொரு திறங்கும் பல்வாய் நேமி கார்மலை முழங்கிசை கடுக்கும் முனை நல்லூரன் புனை நெடுந்தேரே என அகநானூற்று 14வது பாடலில் பாணன் என்றவாறு கடவுளிடம் யாழ் வாசித்து வேண்டுகின்ற நிகழ்வை சீக்கிரம் புரவி அந்த குதிரையில் வெற்றி பெற்று சீக்கிரம் தலைவியை சேர வேண்டும் என கடவுளிடம் யாழ் இசைத்து பாடுவதாக இப்பாடல் உள்ளது. இப்பாடலின்படி அகநானூறு 14வது பாடலின்படி கடவுளிடம் யாழ் வாசித்து வேண்டுகின்ற நிகழ்வை பாணன் கடவுளிடம் யாழ் வாசித்து வேண்டுகின்ற நிகழ்வை தோழி தலைவியிடம் கூறுகின்றாள். தோழியின் இக்கூற்றில் இருந்த தலைவன் தலைவியின் வாழ்க்கையின் மீது பாணனுக்கு இருந்த மிகுந்த ஈடுபாடு புலனாகின்றது. முடிவுரை. பல்வேறு இசை கலைஞர்களுள் பாணர் என்பவர் தலைவன் தலைவியின் கற்பு வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதோடு அவர்களின் யாழ் என்ற இசைக்கருவியும் தலைவன் தலைவியர் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்திருப்பதையும் தமிழர்கள் இசையையும் இசை கலைஞர்களையும் போற்றி வந்துள்ள பாங்கையும் தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியங்கள் வரை இக்கட்டுரை நன்கு நிரூபித்துள்ளது. நன்றி, வணக்கம். முடிவுரை. பல்வேறு இசை கலைஞர்களுள் பாணர் என்பவர் தலைவன் தலைவியின் கற்பு வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதோடு அவர்களின் யாழ் என்ற இசைக்கருவியும் தலைவன் தலைவியர் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்திருப்பதையும் தமிழர்கள் இசையையும் இசை கலைஞர்களையும் போற்றி வந்துள்ள பாங்கையும் தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியங்கள் வரை இக்கட்டுரை நன்கு நிரூபித்துள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம். முடிவுரை. பல்வேறு இசை கலைஞர்களுள் பாணர் என்பவர் தலைவன் தலைவியின் கற்பு வாழ்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதோடு அவர்களின் யாழ் என்ற இசைக்கருவியும் தலைவன் தலைவியர் வாழ்வில் முக்கிய பங்கு வகித்திருப்பதையும் தமிழர்கள் இசையையும் இசை கலைஞர்களையும் போற்றி வந்துள்ள பாங்கையும் தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியங்கள் வரை இக்கட்டுரை நன்கு நிரூபித்துள்ளது. நன்றி, வணக்கம். பன்னிருவருள் ஒருவர் விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் என்னும் பெயர்களை பெற்ற பெரியாழ்வார். வணக்கம். திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆழ்வார்கள் பற்றி அடுத்து இவரின் திருப்பல்லாண்டு கண்ணனாகிய திருமாலை வாழ்த்தும் விதமாக அமைந்துள்ளது. அந்த திருமொழி திருமாலின் பல்வேறு சிறப்புகளை கூறுவதாகும். இத்திருமொழியில் பெரியாழ்வார் புதிய இலக்கிய வடிவங்களுக்கு வித்திட்டுள்ளார். பெரியாழ்வாரின் இப்புதிய இலக்கிய கூறுகளை குறித்து விளக்குவது இக்கட்டுரையின் நோக்கமாகிறது. முன்னுரை. ஆழ்வார்கள் பன்னிருவருள் ஒருவர் விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் என்னும் பெயர்களை பெற்ற பெரியாழ்வார். இவர் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்னும் 2 இலக்கியங்களை இயற்றியுள்ளார். இவரின் திருப்பல்லாண்டு கண்ணனாகிய திருமாலை வாழ்த்தும் விதமாக அமைந்துள்ளது. திருமொழி திருமாலின் பல்வேறு சிறப்புகளை கூறுவதாகும். இத்திருமொழியில் பெரியாழ்வார்